ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் உறுதியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியில் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்தேயு எழுதின புத்தகம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். அதில் என்ன போட்டிருக்குன்னா, அதற்கு இயேசு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள் என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த வசனத்தை மையம் வச்சு தான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். இந்த செய்தியோட தலைப்பு என்னென்னு சொன்னால், பெரிய விசுவாசம் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்பது நம்பப்படக்கூடியவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. நம்பப்படக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை உறுதியாக, காணப்படாதவர்களுடைய நிச்சயமாக இந்த விசுவாசமானது இருக்கிறது. இந்த விசுவாசத்தை வேதம் பல விதங்களில் வர்ணிக்கிறது. அந்த விசுவாசத்தை ஒரு ஆவியாகவும், விசுவாசத்தை கனியாகவும், விசுவாசத்தை வரமாகவும் வேதம் சொல்லுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த விசுவாசத்தை மையமாக வச்சு பல விஷயங்கள் என்ன செய்து இருக்கிறது. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிற விசுவாசத்தினால் அவன் நீதிமானாக்கப்படுகிறான் என்கிற அந்த ஒரு சத்தியத்தையும் சொல்கிறது தான் ஒரு விசுவாசமான காரியமாக இருக்கிறது. அப்புறம் எல்லா விஷயக்கும், எல்லா காரியத்துக்கும் அடிப்படை விசுவாசம்தான். விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கொடுங்கி வேதம் விசுவாசத்தை பற்றி அழகாக சொல்கிறது. அப்போது இந்த விசுவாசத்தின் காரியம் என்ன, அதில் பெரிய விசுவாசமாக என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இந்த சம்பவம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் ஊழியத்துக்காக என்ன செய்கிறாங்க, போயிட்டுருக்கிறாங்க. போகும் பொழுது கானான் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் தன் மகள் கொடிய பிசாசு வேணப்படுகிறாள்னு சொல்லி அவள் என்ன செய்கிறாங்க, இயேசுக்கிட்ட வந்து சொல்கிறாப்புல. இப்போ சொல்லும் பொழுது, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார்கள் நான் வந்தேன், வேறு எங்கேயும் நான் அனுப்பப்படலைன்னு சொல்லி தேவன் பேசுகிறார். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விசுவாசோடு வந்தால், ஆனால் இயேசு இப்படி சொன்ன உடனே அவள் சோர்ந்து போய் பின்வாங்கலை. அப்போ தொடர்ந்து விடாமல் என்ன செய்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை அணுகி வந்தால், இல்லை என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவரை உறுதியை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி விடாமல் பற்றி கொள்ளக்கூடிய அளவில் விசுவாசம் கூட குறைஞ்சி போகலை. அப்போது இவளை அனுப்பிவிடுங்க ஆண்டவரை சொல்லி இயேசப்பாவோட சீசர்லாம் சொல்கிறாங்க. அப்போ பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை அப்படிங்கிறார். உடனே அந்த பெண் சொல்கிறாங்க, ஆமாம் ஆண்டவரை, மெய்தான் ஆண்டவரே, ஆனால் மேசையிலிருந்து கீழே சிந்தக்கூடிய துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமேன்னு சொல்லி தன்னை தாழ்த்துகிறாள். அப்போ தன்னை தாழ்த்தி விடாமல் தொடர்ந்து பற்றி கொள்ளக்கூடிய அந்த ஒரு காரியத்தை தான் பெரிய ஒரு அளவாக, பெரிய விசுவாசமாக இயேசு கிறிஸ்து பார்த்தார். உடனே ஆண்டவர் சொல்றார், நீ விரும்புகிறபடி ஆகிறது ஸ்திரீயே அப்படின்னு சொன்ன உடனே, நீ விரும்புகிற எப்படி உனக்கு ஆகிறது, உன் விசுவாசம் பெரியதுன்னு சொல்லி பாராட்டாங்க. அப்போ பெரியது அப்படின்னு சொல்லி பாராட்டுற அளவுக்கு என்ன நடந்ததுன்னா, ஆண்டவர் அவளை கடிந்து கொண்ட சூழல் இருந்த போதிலும் கூட விடாமல் பற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழல் அவள் வாழ்க்கையில் இருந்தது. அது மாத்திரமல்ல, நாய்க்குட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா தின்னுமேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னான். எஜமான்களின் மேஜிலிருந்து விடும் அப்பத்துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமேன்னு சொல்லி தன்னை பணிவோடு தாழ்த்த ஆரம்பித்தார். அப்போ பணிவோடு தன்னை தாழ்த்தக்கூடிய அந்த காரியமும் விடாமல் பற்றி கொள்ளக்கூடிய அந்த ஒரு காரியமும் சேர்ந்து தான் பெரிய ஒரு விசுவாசத்தை அவள் வாழ்க்கையில் காட்ட ஆரம்பித்தது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஸ்திரீயே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கப்படுவது, உன் விசுவாசம் பெரியதுங்கிறாரு. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானது. அப்போது வாழ்க்கையில் பெரிய அளவு விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்குறாரு. அந்த பெரிய அளவு விசுவாசத்தை அந்த கானான் நாட்டு பெண் நினைச்சி காமிக்க ஆரம்பித்தான், செயல்படுத்த ஆரம்பித்தான். அதனால் அவள் இயேசு கிறிஸ்துவால் பாராட்டுகளை பெற்று அற்புதங்களை பெற ஆரம்பித்தாள். எனவே செய்தி கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம எவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாடுகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், நம்முடைய விசுவாசத்தின் அளவு பெரிய அளவாக இருக்க வேண்டும். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நெருக்கங்கள் வந்தாலும் கூட, சோதனைகள் ஏற்பட்டாலும் கூட, பணிவோடு தாழ்த்தி கொண்டு முன்னேறி செல்லக்கூடிய அளவில் நம்ம மனுஷன் நிற்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறதில்ல, சோர்வு வந்தாலோ, பாடுகள் வந்தாலோ, போராட்டம் வந்தாலோ சோர்ந்து போய் இருந்துச்சுன்னா தொடர்ந்து பற்றிக்கொள்ளக்கூடியதை வரவழைக்க விட்டுருதாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லாதபடிக்கு தொடர்ந்து அந்த கானான் நாட்டை பெண்ணை போல தொடர்ந்து விடாமல் பற்றிக்கொள்ளக்கூடிய அந்த அனுபவத்தை பெற்றவர்களாக தாழ்த்தி விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கும் பொழுது தேவனாலே ஆசிரியக்கப்படுவோம். ஆகவே இந்த செய்தி கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரும் உங்கள் விசுவாசத்தின் அளவை பெருக்கும்படியாக, பெரிய விசுவாசத்தை பெற்றவர்களாக இருக்கும்படியாக எங்கும் நிறைந்தவர் ஊழியங்கள் உங்களுடைய வாழ்த்துகிறது. ஆமேன்.